வேலு செலுத்தின கவர் காணிக்கைக்காக, ராஜேஷ் அவர்கள் செலுத்தின காணிக்கைக்காக, மணி செலுத்தின கவர் காணிக்கைக்காக ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அதுபோல் பிரபு செலுத்தின கவர் காணிக்கைக்காக, ரூத்தம்மா செலுத்தின கவர் காணிக்கைக்காக, ஆண்டவரே சந்திரசேகர் செலுத்தின கவர் காணிக்கைக்காக, முத்து செலுத்தின கவர் காணிக்கைகளை நம்முடைய சமூகத்திலே நாங்கள் கொடுக்குறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர. ஆண்டவரே பிரிஸ்கில் அவர்கள் செலுத்தின கவர் காணிக்கையும் நம்முடைய சமூகத்திலே கொடுக்குறோம். நம்முடைய பிள்ளைகள் இந்த பீடத்தில் கொண்டு வந்து இந்த பரிசுத்த காணிக்கைகளை செலுத்தும்படியாக நீர் அவர்கள் கொடுத்த கிருபையை நினைத்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காணிக்கைகளெல்லாம் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கொடுக்குற ஆண்டவரே, நீர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து இந்த காணிக்கைகளை செலுத்தும்படியாக நீர் செய்த மகா பெரிய கிருபை நினைத்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காணிக்கைகள் எல்லாம் உங்கள் கையில் தர ஆண்டவரே, நீங்கள் அவங்கள ஆசீர்வதிச்சிங்க. அதனால தான் இந்த நேரத்தில் கூட இந்த காணிக்கைகளை வந்து நம்முடைய சமூகத்தில் செலுத்தியிருக்கிறார்கள். ஆகவே இந்த பீடத்தில் இருக்க கவர் காணிக்கை உங்கள் கையில் தர ஆண்டவர், நீங்கள் அதை தொட்டு அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி சபைக்கு நீங்கள் ஊழியத்துக்கு நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த காணிக்கை அவர்கள் இந்த பீடத்தில் வைத்ததினாலே அவருடைய குடும்பத்தில் எந்த ஒரு நஷ்டம், எந்த ஒரு கஷ்டம், ஆண்டவரே எந்த ஒரு பற்றாக்குறை வராதபடிக்க நீ அவளை ஆசீர்வதிக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன். அவருடைய வியாபாரம், அவருடைய பிரயாணம், அவருடைய போக்குவரத்து, அவருடைய கையின் பிரயாசம், அவருடைய வேலை, ஆண்டவரே அவருடைய தொழில், இவை எல்லாவற்றிலையும் நம்முடைய கரமிருந்து அவளை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நீர் மாற்ற வேண்டும் நான் ஜெபிக்கிறோம். இந்த காணிக்கையை உம்முடைய பரிசுத்த கரத்திலே கொடுத்து நான் ஊழியத்துக்கு சபைக்கு நான் பெற்று இதை ஊழியத்திலே பக்தியோடு பயத்தோடு பயன்படுத்த நீ கிருபை தாங்க ஆண்டவரே. அது உண்டியில் செலுத்தப்பட்ட அன்பின் காணிக்கைகளையும் உங்கள் சமூகத்தில் கொண்டு வருகிற ஆண்டவரே, நீங்கள் பாருங்கப்பா, நீங்கள் தொடுங்க ஆண்டவரே, நீங்கள் தொட்டு அதை ஆசீர்வதித்து சபைக்கு ஊழியத்துக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் கொடுத்த அடியார்களுடைய ஆண்டவரே கரத்திலிருந்து விழுந்த காணிக்கையானது ஆண்டவரே இது ஆசீர்வாதம் நிறைந்ததாக நீர் சபைக்கு கொடுத்திருக்கிறீர். இவைகளினாலே உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே சமாதானமும் சந்தோஷமும் விடுதலையும் சரீர சுகமும் அவருடைய வீட்டில் எப்பொழுதும் தங்கட்டும் ஆண்டவர். வீண் செலவில் வராதபடிக்கு நீர் பாதுகாக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எப்படி ஆயினும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சமாதானத்தில் குறைவில்லாமல், ஆண்டு சந்தோஷத்திலே குறைவில்லாமல், ஆகாரத்திலே குறைவில்லாமல் அவர்கள் சந்தோஷமாய் ஆண்டு தங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே சமாதானத்தோடு நிம்மதியோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர்கள் வாழ்வதற்கு இந்த காணிக்கைகளை தொட்டு ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி சபைக்கு நீர் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த கவர் காணிக்கையும் உண்டியல் காணிக்கையும் நம்முடைய சமூகத்திலிருந்து நாம் பெற்று இந்த ஊழியத்தில் பயன்படுத்த கிருபை தாரும். இவைகளினாலே இந்த ஊழியம் பெருகட்டும் வளரட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தினுடைய தேவைகள் பூரணமாக சந்திக்கப்படுவதாக ஆண்டவரே. தொடர்ந்து இப்படி பிள்ளைகளை எங்களையும் இப்படி சமூகத்தில் கூட இந்த வாரத்துக்குரிய போக்குவரத்து எல்லாவற்றிலையும் வேலை வருமானங்களிலும் ஊழியத்திலையும் சபையிலையும் நம்முடைய கிருபை இருந்து எங்களை பாதுகாக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். வந்தவர்கள் ஒவ்வொருவர்களாக எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் சமாதானத்தில் நிரப்புங்க ஆண்டவரே. மகிழ்ச்சியோடு கடந்து போக கிருபை தாரும். தாழ்த்துக்கிறோம், அப்படி பரிசுத்த கரத்திலே கொடுக்குறோம். உமக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்காருவோம். நான் தான் உங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டேன், மறுபடியும் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். மணி 9:24 இல்லைங்களா? 10:15 மேலே நான் முடித்து நிச்சயமாக அனுப்புவேன். அதில் எந்த விதத்துலையும் குறை இருக்காது. என்னுடைய காரியத்தில் ஐயா போன வாரம் கரண்ட் இல்லையான்னு சொன்னால் கூட விடலை. அவர் 10:40 தான் பிடிச்சாரு நினைக்கிறார். சரிங்களா? அதனால் அவர் அப்படி தான் இருப்பார். அதில் ஒன்றும் நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். ஒரு தேவ மனிதன் அப்படி தான் இருப்பார். அதனால் அவரை குறை சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் வர்ற தேவம் பெரிய பாக்கியம் நினைக்கிறோம். சரிங்களா? அதனால் நாம் தேவனுடைய வசனங்களுக்கு நேராக நாம் போயிட்டு சீக்கிரமாய் முடித்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கான காரியங்கள். வெயில் நாள் பட வெயிலும் கூட்டிக்கிட்டே தான் போகும். இனிமேல் வெயிலெலாம் குறையாது. சரிங்களா? ஒரு சில இடங்கள்லாம் மழை பெஞ்சிருக்குது. அதனால் அந்த காலங்களுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய பகுதிக்கு மழை வருமானா தெரியாது. வந்தால் பேஞ்சா பெய்யிட்டு பெய்யாட்டாலும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஆகவே நம்ம விசுவாசமாக இந்த 40 நாட்கள் ஜெபங்களை ஆசீர்வாதத்தோடு முடித்து வர்ற காலத்துக்கு நம்ம கடந்து போவதற்கு நான் இன்னொரு அறிவிப்பை நான் சொல்லிடுறேன் தம்பி. இங்கே மே 23 வினோத்து தான் அந்த நம்ம ஈசிஆரில் அந்த ஜிவிஆர் மண்டபத்துக்கு பின்னாடி அந்த கிரவுண்டில் ஒரு பெரிய கூட்டத்தை ஒழுங்கு பண்ணியிருக்காப்புல. அதனால் ஜெபம் பண்ணிக்க. நான் இது ஜப குறிப்பாக தான் உங்களுக்கு சொல்கிறேன். எவ்வளோ செலவாங்கிறேன்னு எனக்கு தெரியாது. நான் 40 பைசா கூட தரல தான். வினோத்தை யார்ட்டையாக பார்த்து பேசி அதை ஒழுங்கு செஞ்சு ஒரு கிரவுண்டில் ஒரு பெரிய கூட்டம் போட்டு இங்கே மொத்தம் நம்முடைய இலக்கிய நாளில் 26 பாஸ்டர்ஸ் இருக்கும். இந்த 26 பாஸ்டர்ஸும் சேர்ந்து எல்லாம் ஒரு தம்பி சொல்லியிருக்காப்புல
ஒரு ஆட்டோ ஒன்று எல்லாத்துக்கும் எல்லா சபையும் கொடுக்கலாம். ஆட்டோனா சொந்தமாக வாடகைக்கு ஒரு அன்னைக்கு கொண்டு வர மக்களுக்கு 500 கொடுத்துட்டு ஒரு ஊழியக்காரருக்கு 500 தரலாம். எத்தனை விசுவாசிங்க ஒரு சபையிலேருந்து வர்றாங்களோ அவங்களுக்குலாம் நைட்டு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காப்புல. அதனால் அந்த காரியங்கள் ஒருவேளை பாசஸ் மீட்டிங்கில் பேசப்பட்ட ஆயிற்று. அது நல்லபடியாக நடக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணிக்கங்க. அன்றைக்கி கால சூழ்நிலைகள் உங்களுக்கு இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளாக அந்த ப்ரேயர் கார்டு உங்களுக்கு கொடுத்துருவோம். அப்புறம் பிட் நோட்டீஸு வால் போஸ்டர்ஸ்லாம் அடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடக்கும். அப்படி தேவைகளுக்காகவும் நீங்கள் அதை ஜெபம் பண்ணிக்கங்க. பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் தான் இல்லை செய்தியாளராக புக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இங்கே உங்களுக்கு ஆண்ட்ரூஸ் தெரியும் இல்லையா? அவரை தான் செய்தியாளராகவும் புக் பண்ணியிருக்காங்க. அதனால் கால சீதோசனங்கள், தேவைகள், மற்ற ஒழுங்குகள் இதெல்லாம் நேர்த்தியாக பூர்த்தியாக சம்பூர்ணமாக இருக்கணும். ஜெபம் பண்ணிக்கங்க. அந்த காரியங்களிலே பங்கெடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இன்றைக்கி நான் தியான பகுதியாக சங்கீதத்தில் 95வது சங்கீதத்தில் 8லேருந்து 11 வருஷங்கள் நானே வாசிக்கிறேன். நீங்கள் கவனிங்க. இது பழைய ஏற்பாட்டில் உள்ள பகுதியே இங்கே புதிய ஏற்பாட்டில் தாவீதுக்கு தேவன் சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 95 8லேருந்து வாசிக்கிறேன். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபமூட்டினது போதும், சோதனை நாட்களில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழிகி போகிற இருதயமுள்ள ஜனங்கள் என்று என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்களை பிரவேசிப்பதில்லை, என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் நடந்தது தான். பழைய ஏற்பாட்டுனா யாத்ராகமும் லேவியராகவும் உபாகமும் என்னாகத்தில் எல்லாம் இருக்கிறது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே தாவீதுக்கு இதை ஏன் நினைப்பூட்டுகிறார் என்றால், அது அவருக்கு கொஞ்சம் தாவீதுக்கு தெரியும். அவர் இன்னும் தெரியாதவர் அல்ல, வரலாறு தெரியாதவர் அல்ல. இல்லைன்னா அவர் ராஜாவை ஆக முடியாது. சரிங்களா? அவர் ஆடு தான் மேய்ச்சார். ஆனால் அத்தனை கலை அவருக்கு தெரியும். தேவனோடு கூட அவ்வளோ நெருக்கமாக இருந்தார். தாவீது தேவனோடு கூட அவர் ஆடு தான் மேய்ச்சார் வனாந்தரத்தில். ஆனால் ஆடுகளை மேய்ச்சா கூட ஆண்டவரோடு கூட தான் ரொம்ப ஐக்கியமாக இருந்தார். ஆண்டவரை விட்டு விலகாமல் ஆண்டவருடைய காரியத்தில் அவளை பூரணமாக அவர் வாழ்ந்தார். அதனால தான் தேவன் இந்த காரியத்தை அவருக்கு வெளிப்படுத்துகிறார் சங்கீதத்தில். சரிங்களா? நான் இதுலேருந்து உங்களுக்கு என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா நான் சீக்கிரமாக சொல்லி முடிச்சிருவேன். 8ஆம் வசனம், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். இன்னைக்கு கூட நீங்கள் பாருங்களேன், அன்னைக்கு ஒரு நாளில் இஸ்ரவேல் மக்கள் அவருடைய சத்தத்தை கேட்டுட்டு அதை ரொம்ப அற்பமாக யோசித்தாங்க. தேவனுடைய வார்த்தையும் ரொம்ப அற்பமாக கேர்லெஸ்ஸாக அந்த வார்த்தைக்கு மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டாங்க. தேவனுடைய வசனத்துக்கு மரியாதை கொடுக்காதவர்களாய் அவர்கள் காணப்பட்டாங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிச்சிங்க. தேவனுடைய வசனத்துக்கு நம்ம முழுவதும் சரண்டர் ஆகணும். அது நானாக இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் சரிதான். தேவ வார்த்தைன்னு நம்ம உங்களுக்கு உணர்வு இருக்கும். கண்டிப்பாக இது தேவனுடைய வார்த்தை, இது மனுஷனுடைய வார்த்தை, நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தேவனே உணர்த்துவாருங்க. தேவ பிள்ளைகளோடு கூட தேவன் உணர்த்துவார். தேவனுடைய வார்த்தைன்னா தேவன் சில வார்த்தைகளை சொல்லுகிறார், பேசுகிறார். தேவன் பேசுகிறவர். அவர் பேசாதவர் அல்ல. பேசாதவர் கல் மண் மரம் கிடையாது. அவர் பேசுகிற தேவன் இல்லைங்களா? அவர் நம்முடைய சத்தத்தை கவனிக்கிறவராக இருக்கிறார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாட்கள் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதை நம்ம நினைவுபடுத்துகிறார். எப்போயோ நடந்த ஒரு காரியம்தான், இன்னைக்கு நமக்கு அது தேவை. இன்னைக்கு நாமும் சில நேரத்தில் என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, கோபப்படுத்துகிறோம். இயேசுவை தேவனை கோபப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம், அவர் கோபம் மூட்டுறவங்களாக இருக்கிறோம். இன்னைக்கு நம்மளை சிலர் கோபம் மூட்டும் போது நம்மளுக்கு எப்படி கோபம் வருது வச்சு நம்மளை சிலர் கிண்டல் பண்ணுறாங்க இல்லைங்களா? அப்போ நம்மளுக்கு கோபம் வருமா? கண்டிப்பாக வரும். நம்மளை ஒரு பட்டப்பேர் வச்சு கூப்பிட்றாங்க, கண்டிப்பாக நமக்கு கோபம் வரும். வனாந்தரம் எப்போ அவங்க கோபம் மூட்டுறாங்க கேட்டிங்கன்னா, வனாந்தரத்தில் கோபம் மூட்டுறாங்க. ஏன் எகிப்தில் இருக்கும்போது கோபம் மூட்டுறாங்கன்னா மூட்டல, பார்வோன் கொடுக்கல அவ்வளோ வேலைகளையும் சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு தாங்கி கொண்டு இவ்வளோ வேலை செய்யணும் செஞ்சாங்க. இவ்வளோதான் சம்பளம் வாங்கினாங்க, இதுதான் சாப்பாடு சாப்பிட்டாங்க. பதில் பேசலை, எழுத்து பேசலை, அடங்கி வாழ்ந்தாங்க. ஆனால் தேவன் சுதந்திரவாளியாக மாற்றினார். அடிமைத்தளத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். இப்போ அவளுக்கு ஒரு விசாலத்தை கொடுக்குறாரு.
இன்னைக்கு ஒன்று பார்வோன் வந்து உன்னை அடிமையாக வைக்க முடியாது. அவன் கைக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு திறந்த வழிகளை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். நீங்கள் சுதந்திரமாக நீங்கள் கடவுளை ஆராதிக்கலாம். நீங்கள் எகிப்தில் இருக்கும்போது சுதந்திரமாக ஆராதிக்க முடியாது. பார்வோன் என்ன சொல்லுகிறானோ அதைத்தான் அவங்க செய்யணும். ஆனால் இன்னைக்கு தேவன் அவளை வெளியே கொண்டு வந்து சுதந்திர காற்றை சுவாசிக்கிறாங்க. தேவனை ஆராதிப்பதற்கு எந்த தடையும் கிடையாது. அவர்களுடைய விருப்பத்தின்படி அவர்கள் பிரயாணங்களை அவர்கள் துவங்கலாம். பார்வோன் காலையில் சொல்லுவான், அங்கே எகிப்தில் இருக்கும்போது, காலையில் 6 மணிக்கு வா. 6 மணிக்கு என்ன பண்ண, நீ மண் எடுத்து போட்டு அதை மிதிச்சு அதை குழைச்சி நீ என்ன பண்ண, நீ செங்கல் செய்யணும். செங்கல் செஞ்சு அடுக்கி அதை சுடணும். இதுதான் உங்களுடைய பூர்வீக தொழிலாக இருந்துச்சு. ஆகவே பார்வோன் என்ன செஞ்சான், இவர்களை விட்டா நமக்கு எகிப்தில் எந்த பிரயோஜனமே கிடையாதுன்னு சொல்லி அவங்கள அடக்கி வச்சிருந்தார் பார்வோன். அதனால் அவங்க வெளியே வந்த உடனே அவங்களுக்கு என்ன சொன்னோம், அவங்க வந்து பார்வோனெல்லாம் கோபம் போட்டல. அங்கே எகிப்தில் இருக்கும்போது பார்வோனை கோபம் போட்டிருந்தாங்கன்னா பார்வோன் வேறு விதமாக ஆக்ஷன் எடுத்திருப்பார். ஒரு காண்கிற மனிதனை பார்த்து நடுங்கிறாங்க, பார்க்குற மனுஷனை பார்த்து நடுங்கிறாங்க. ஆனால் காணக்கூடாத தேவனுடைய வார்த்தையை கேட்டு கொஞ்சம் கூட அவங்களுக்கு பயம் கிடையாது. ஆகவே வனாந்தரத்தில் போயிட்டு கண்டமானி பேசுகிறாங்க, இஷ்டப்படி பேசுகிறாங்க. அவரை வந்து நக்கல் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம், அப்படி தான் அவங்க பண்ணாங்க. கொஞ்சம் கூட தேவ வார்த்தையை அவங்க கனப்படுத்தலை. தேவனுக்கு முதல் ஸ்தானத்தை கொடுக்கல. யாரோ அவர் எப்படியோ நம்ம எகிப்திலேருந்து வெளியே வந்துட்டோம். அவர் சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு கொடுப்பேன், அதனால் நீங்கள் வாங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டோம். அதனால் அவர் கொடுப்பார். ஆனால் நடுவழியில் வந்து ரொம்ப இடக்கு பண்ணுறாங்க. ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சு கொண்டாருங்க, நம்மளை அழைச்சிருக்கிறாருங்க. சும்மானால எங்கேயோ ஒரு ஊரில் பிறந்து நம்முடைய பெற்றோர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் யோசித்து பார்த்தா எனக்கு சிரிப்பாக தான் இருக்கும். ஆமாம், எங்கள் ஆச்சிக்குன்னா காதில் இவ்வளோ பெரிய ஓட்டை தண்டட்டி போட்டுட்டு தொங்கும். இந்த காது வந்து இதுவரையும் தோள்பட்டை தொங்கி நடக்கும். அது பெரிய தண்டட்டி ஒன்று போட்டு தண்டட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்து நம்ம பிறந்து வளர்ந்துருக்கிறோம். ஆனால் இனி நம்முடைய நிலைமை எப்படி தேவன் மாற்றியிருக்கிறாரு. நம்முடைய தாத்தா பாட்டி நம்முடைய பூர்வீகம்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம எப்படி இருந்தோம், இன்னைக்கு கர்த்தர் எப்படி மாற்றியிருக்கிறார். நீங்கள் எகிப்தில் எப்படி இருந்தீங்க? கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, விசாரிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. பார்வோன் உங்களை கைக்குள்ளே வச்சு அடக்கி உங்களை அடிமையாக்கி உங்களுக்கு தண்டனை கொடுத்தான். இதை செய்ய, அதை செய்ய, அங்கே போ, இங்கே போ அப்படின்னு தண்டனை கொடுத்து வச்சிருந்தான். ஆனால் அங்கே நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் அடங்கி இருந்தீங்க. ஆனால் தேவன் எல்லா இக்கட்டுகளிலிருந்து, எல்லா அடக்குமுறையிலிருந்து உன்னை விலக்கி உன்னை சுதந்திரமா, நீ விடுதலையா, நீ தேவனை ஆராதிக்கலாம், நீ பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நீ சுதந்திரமா நடந்து போகலான்னு சொல்லி உனக்கு ஒரு விடுதலையை கொடுத்து கொண்டு வர்றாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே அவருக்கு கோபம் ஓட்டுறாங்க. வனாந்தரங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் சில வனாந்தரங்களை நம்ம சந்திச்சு தான் ஆகணும். எப்பயுமே செழிப்பாக இருப்போம், எப்பயுமே பசுமையாக இருப்போம் அப்படின்னா நினைக்காங்க. சில வனாந்தரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். சில கஷ்ட நஷ்டங்கள் நம்மளுக்கு வரத்தான் செய்யும். இருக்கும்போது இல்லையா, செழிப்பாக இருக்கும்போது ஆண்டவரே உமக்கு நன்றி ஸ்தோத்திரம். செழிப்பாக இருக்கும்போது இயேசுவோடு கூட நெருக்கம், செழிப்பாக இருக்கும்போது உறவுகளோடு கூட நெருக்கம், செழிப்பாக இருக்கும்போது விசுவாசிகளோட ஐக்கியம். ஆனால் சில கஷ்டங்கள், வனாந்தரமாக இருக்கிற சில சூழ்நிலைகள், வெறுமை இல்லையா, சில சூழ்நிலை நிமித்தம் நமக்கு ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை வரும்போது விசுவாசிகளுடைய ஐக்கியத்திலிருந்து விலகி போகிறது, தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி போகிறது, தேவனுடைய காரியத்துக்கு செவி கொடாத ஒரு சூழ்நிலை. உன்னுடைய கஷ்டத்தின் நிமித்தம், உனக்கு வர்ற பாடுகளின் நிமித்தம், உனக்கு வர்ற உபத்திரவின் நிமித்தம் நீ என்ன பண்றீங்க, நீங்க தேவனை விட்டு, தேவ பிள்ளைகளை விட்டு, சபையை விட்டு, ஊழியத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு தன்னுடைய சுயத்துக்கு இடம் கொடுத்து நம்ம போறோம். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ண பெரிய தப்பு. அங்க அடிமையா இருந்தாங்க. அவங்க எகிப்தியரோடு கூட ரொம்ப அனுநியமா ஐக்கியமா இருந்தாங்க. ஏன் அப்படி சொல்றான்னு கேட்டீங்கன்னா, எகிப்தை விட்டு புறப்பட்டு வர்றாங்க. அப்போ போய் இவங்க கேட்குறாங்க, நாங்கள் வந்து எங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம், நாங்கள் எப்படி வெறுமையாக போகிறது,
எங்கள் காருக்கு அந்த அந்த மாடலாக வச்சுருக்கீங்களே அந்த கம்மல்லாம் கொடுங்க, நாங்கள் போட்டுக்கிறோம். கொடுத்தாங்க. கழுத்துக்கு நீங்கன்னா அழகழகாக போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா? ஆமாம், வித்தியாசம் ரொம்ப அழகு. எகிப்தியருடைய கலைகள் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும். அவங்களுடைய ஆபரண கலைகளும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வச்சுருக்கீங்களா? நாங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம், நாங்கள் போட்டுக்க போகிறோம். கொடுத்தாங்க. காலத்தில் இருக்கிற கழுத்துக்களை போட்டாங்க, காதில் இருக்க காலில் கொடுத்தாங்க. எகிப்தியர் போட்டு தான் இஸ்ரேல் மக்கள் பிடிக்கிட்டு வந்துட்டாங்க. அப்படிலாம் கொடுத்தாங்க. அப்படி வாங்கிட்டு வந்து தான் என்ன பண்ணாங்க? கண்ணுக்குட்டி செஞ்சு வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன நடக்குது இங்கே யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தேவன் அங்கே வந்து அப்படி அவர்கள் யாரோட ஐக்கியமாக இருந்தாங்க? இஸ்ரவேலர்கள், தேவனுடைய பிள்ளைகள், உலக மக்களாகிய எகிப்தியரோடு ஐக்கியமா அப்படியே வாழ்ந்தாங்க. கொடுக்கல் வாங்கல் வரைக்கும் போயிட்டாங்க. நீங்கள் அந்நியர்களோடு உங்களுடைய உறவுகளை நீங்கள் அதிகமாக வைக்காதீங்க. கொடுக்கல் வாங்குதெல்லாம் அந்நியர்களோடு கூட நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். ஆமாம், உங்களை பசிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நல்லதில்லை. உங்கள் தேவைக்காக அந்நியர்களுடைய வீட்டில் போய் அவசரப்பட்டு காசு வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்க. அதே மாதிரி அந்நியருக்கு நீங்கள் கொடுத்துட்டே வச்சிங்களேன், உங்களை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உங்களை பேச மாட்டாங்க, இயேசுவை பேசுவாங்க. அவங்கன்னா இயேசுனாரை ஏற்றுக்கிட்டாங்களாம். என்ன பேச்சு, என்ன ஏச்சு, எல்லாம் ஒரு இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களை இயேசுவை தான் பேசுவாங்க. அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியோடு கூட அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் வச்சுருந்தாங்க. ஆனால் தேவன் வந்து எல்லாத்துலேயும் விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்து நீங்கள் சுதந்திரமாக நீங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூட்ட பொழுது அவர்கள் இயேசுவை கோபப்படுத்தினார். நீங்கள் நம்ம எத்தனை பேர் கோபப்படுத்துகிறோம் இயேசுவை? ஆண்டோட சமூகத்தை அசட்டை பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. அவர் ஒரு கோபப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். இயேசுவோடு இல்லைங்கிறது பெரிய விஷயம் இல்லை. அவங்க இயேசுவோட வரலைங்கிறதுக்காக நீங்கள் இயேசுவை என்ன பண்ணுறீங்க? நீங்கள் உங்களுடைய தாளந்துகளையும் உங்களுடைய வரங்களையும் கிருபையையும் உங்களுடைய காரியத்தையும் அற்பமாய் நீட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவரை கோபப்படுத்த அவர் கொடுத்த எல்லா வரங்களையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் அற்பமாய் நீ வச்சுருக்கீங்க. உங்கள் பாக்கெட்டில் இருக்க 10 ரூபா பெருசாக பார்க்குறீங்க. உங்கள் கையில் இருக்க தாளந்துகளையும் திறமைகளையும் நீங்கள் அற்பமாக பார்க்குறீங்க. இதனால் எனக்கு என்ன இருக்குது? இதனால் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. உங்கள் தேவன் மகிமைப்படும்படியாக, உங்கள் மூலியமா தேவ நாம மகிமைப்படும்படியாக கர்த்தர் உங்களுக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க? அற்பமா, கேர்லெஸ்ஸா, உதாசீனமா. இது எதுக்கு? அப்படித்தானே ஒரு தாளந்து வாங்கணும் என்ன சொன்னா, இது எதுக்கு? இது அவர் கணக்கு கேட்கிறவர், அவர் விசாரிக்கிறவர். அவர் போய் கணக்கு கொடுக்கணுமா? வேண்டாம். இது போத குழியை தோண்டு உள்ள. நீங்க நிறைய பேர் அப்படித்தான். உங்களுக்கும் குழியை தோண்டிக்கிறோம், அடுத்தவங்களும் குழியை தோன்றவங்களா இருக்கும். ஆனால் தேவன் ஒரு நாளே கணக்கு விசாரிக்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க வெளியே வந்து பிசாசுக்கு கோபம் முட்டலை, பிசாசுக்கு ஏற்றி நிற்கல, பார்வோனுக்கு ஏற்றி நிற்கல, தேவனுக்கு எதிராக நின்றார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைங்க இயேசுவுக்கு எதிராக, இயேசுவுக்கு விரோதமா, இயேசுடைய காரியத்தில் ரொம்ப கேர்லெஸ்ஸா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்க தானே. தேவன் உங்களுக்கு விடுதலை ஆக்கினால உங்கள் பாவத்தை மன்னிச்சாரு, உங்கள் சாபத்தை எடுத்தார், மூதாதியுடைய சாபத்தெல்லாம் எடுத்தார் இல்லையா? படிக்காதவங்களுக்கு படிப்பை கொடுத்து இந்த தேசத்தில் நமக்கு ஒரு பேரை உண்டாக்கி, ஒரு புகழை உண்டாக்கி, ஒரு மதிப்பு மரியாதை செல்வங்களை கொடுத்து உன்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ளே இருக்கும்போது அப்படியே பம்மி வாழ்ந்தாங்க, பயந்து வாழ்ந்தாங்க. தேவன் வெளியே கொண்டு வந்த உடனே அவர்கள் என்ன பண்றாங்க? இப்ப கடவுளே மதிக்கல, கடவுளே உதாசீனப்படுத்தக்கூடியவர்களா இருக்காங்க. அவரை கோபம் ஊட்டுறாங்க, வெறுப்பேற்றுறாங்க. எங்க வெறுப்பேற்றுறாங்கன்னு பைபிளில் போட்டிருப்பார். நான் அதை சொல்றேன் பார். யாத்ராகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 11, 12 நான் வாசிக்கிறேன் பாருங்க. என்ன போட்டிருப்பாரு? யாத்ராகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 11, 12. அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படி என்னை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணியிருந்தால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிறோம், எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாக இருக்குமே என்றார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன சொல்கிறாங்க அவங்க? அன்றியும் 11 வசனம். அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினா எங்களுக்கு இப்படி செய்தது என்ன?
அவரை கோபப்படுத்தினாங்க. ஆண்டவர் வந்து இவன் மேலே இறக்க வைத்து எகிப்தின் மேலே அவ்வளோ இறக்க வச்சாரு. வசனம் சொல்லுது, இவர்களுடைய சத்தத்தை தேவன் கேட்டாராம். இந்த பகுதி அப்படியே வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வசனத்தை பாருங்களேன். யாத்ராகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 24-25. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு அப்படின்னு பாருங்க. பாருங்களேன், தேவன் இன்னைக்கு நீங்கள் இந்த 40 நாட்கள் ஜபத்தில் நீங்கள் எவ்வளோ பெருமூச்சு வரீங்களா ஆண்டவருக்கு தான் தெரியும். நிச்சயமாகவே என் வாழ்க்கையில் நடக்கணுங்கிறவங்க சிலர் இருக்காங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கடமை அப்படின்னு சிலர் யோசிப்பாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம், பார்வோனுடைய நாட்களிலே ரொம்ப அவங்க கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. எங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே, நாங்கள் அடிமையாக 430 வருஷம் இந்த தேசத்தில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம், எங்களை எப்படியாவது விடுதலை தாங்க ஆண்டவர்னு சொல்லி கண்ணீர் விட்டு அவங்க அழுதாங்க. வசனம் சொல்லுது 24 வசனம், தேவன் அவர்கள் பெருமூச்சுன்னு கண்ணீர் ஃபஸ்ட்டு வருமா, பெருமூச்சு ஃபஸ்ட்டு வருமா? ஃபஸ்ட்டு கண்ணீர் தான் வரும், அப்புறம் தான் பெருமூச்சு வரும். அவங்க குழந்தைகளை கவனிச்சு பாருங்க, அழுத பிறகு தான் பெருமூச்சு விடும். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாம் ஈசாக்கோடு யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார் அப்படின்னு போட்டு. அப்ப உங்களுடைய பெருமூச்சை அவர் கேட்கிறாரு. நீங்க உங்க அழுகிற சத்தம் ஒருவேளை உங்க பிள்ளைகளுடைய காதுல விழாம இருக்கலாம், உங்க பிள்ளைங்க பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகலாம். ஆனா உங்களை கவனிக்கிற தேவன் உங்களுடைய பெருமூச்சை கவனிச்சுட்டே இருக்காரு. உங்க ஏன் உங்களை பெருமூச்சு விடுறாங்க? உங்களுக்கு என்ன நடந்தது? உங்களுடைய தேவை என்ன? உங்களுடைய நோக்கம் என்ன? நன்றாய் அறிந்திருக்கிறார். அவளுடைய பெருமூச்சுங்கிறது ஒருவேளை அவங்களுக்கே தெரியாம இருக்கலாம், பெருமூச்சு விட்டுட்டு அதை மறந்து போகிறவங்களா இருக்கலாம். ஆனா தேவன் நினைக்கிறவராய் இருக்கிறார். உங்க பெருமூச்சு ஒருவேளை இன்னைக்கு பலன் இல்லாம இருக்கலாம், ஒரு நாள் வரும் அன்னைக்கு உங்க பெருமூச்சுக்கு பலன் இருக்குங்க. நீங்க ஒரு பெருமூச்சும் தேவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். விரோதிகளுக்கு முன்பதாக தேவன் உங்களை வச்சிருக்கிறார், எதிரிகளுக்கு முன்பதாக தேவன் உங்களை வச்சிருக்கிறார், துஷ்டர்களுக்கு முன்பதாக உங்களை வச்சிருக்கிறாரு, துன்மார்களுக்கு முன்பதாக வச்சிருக்கிறாரு, பழி வாங்குறவர்கள் மத்தியில் உங்களை வச்சிருக்கிறாரு, உங்களை அவமானப்படுத்துறவங்க மத்தியில் உங்களை வச்சிருக்கிறாரு, உங்களை அசிங்கப்படுத்துறவங்க மத்தியில் உங்களை வச்சிருக்கிறாரு. ஆனா நீங்க வச்சுக்க அதெல்லாம் வச்சு நீ பெருமூச்சு விட்டீங்களே, அந்த பெருமூச்சை தேவன் கேட்டு இருக்கிறார், பார்த்திருக்கிறார். அதனால அந்த பெருமூச்சை கேட்ட தேவன் என்ன செய்யறாரு, இவங்களுக்காக இறங்கி வர்றார். இறங்கி வந்து என்ன பண்றாரு, அவனுக்கு உதவி செய்ய விரும்புகிறார், அதிசயம் செய்ய விரும்புகிறார், அற்புதம் செய்ய விரும்புகிறார். ஆனா இவர்கள் கொஞ்சம் கூட வெளியே கூட்டு வந்து ஒரு தரம் கொண்டு வந்து வெளியே காப்பாற்றி விட்டுட்டாரு, அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்கலை. என்ன செய்யறாங்க, வனாந்தரத்தில் கோபம் மூட்டுறாங்க. வனாந்தரங்கிறது எல்லா வாழ்க்கையிலே வருங்க, எப்பயுமே செழிப்பாக இருப்போம்னு நினைக்காதீங்க. இல்லை எப்பொழுதுமே கேட்டதெல்லாம் கிடைச்சிரும், ஜெபம் பண்ணதெல்லாம் வந்து நினைக்காங்க. சில ஜபங்களுக்கு பதிலே வராது, சில எவ்வளோதான் முட்டி முட்டி மோதினாலும் ஒன்றும் நடக்காது. அது தேவ சித்தம் இல்லை, தேவன் கொடுப்பார், லேட்டாக இருக்கும். அதுக்காக யார் மேலேயும் உங்களுக்கு ஒன்று கிடைக்கலைங்கிறதுக்காக உங்களுக்கு எதிரில் இருக்கவங்க நல்லா இருக்காங்க அவங்கள பாய்ச்சிக்கலாமா? நான் என்ன நல்லா சொல்ல கேட்டீங்களா, உங்களுக்கு ஒன்று கிடைக்கல, ஆனால் உங்களுக்கு எதிரில் இருக்கவங்க நான் விசுவாசி தான், அவங்க நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது, அதனால உங்கள் கோபமும் மனஸ்தாபமும் அவங்க மேலே திரும்பிடலாமா? அவங்க நல்லா இருக்காங்களே, அவங்க செழிப்பாக இருக்காங்களே, நான் எனக்கே இந்த வனாந்தரம், எனக்கே இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய காரியத்தை அவங்க மேலே திருப்பிடலாமா? அப்படி திருப்பாதீங்க. தேவனுடைய சித்தத்தின்படி தான் உங்களுடைய தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். பாடுகளும் கஷ்டங்களும் இன்பங்களும் துன்பங்களையும் தேவன் நிதானித்து அளந்து கொடுத்துட்டு இருக்காரு. அதனால் நம்ம பயணப்படுறதா நல்லது. அதில் வெறுப்பாகவோ கசப்பாகவோ நீங்க பார்க்காதீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அளவில் அவர் வனாந்தரத்திலே கொண்டு வந்து சாகாதபடிக்கு ஒன்று சோறு போட்டு, வனாந்தரத்தில் என்னங்க இருக்கும்? சோறு இருக்குமா? தண்ணி இருக்குமா? வனாந்தரத்தில் ஒண்ணுமே இருக்காது. சோறு கொடுக்குறாரு, தண்ணி கொடுக்குறாரு, நல்ல சுகாதாரம், மேக ஸ்தம்பத்தை அனுப்புறாரு, அக்கினி ஸ்தம்பத்தை அனுப்புறாரு. அவங்க தோல்ல ஒரு சின்ன வெடி போலாதபடிக்கு தேவன் பாதுகாக்கிறாருங்க. இந்த பாருங்களேன், இன்னொரு வசனத்தை கூட நீங்க பாருங்க.
ரொம்ப அழகா 14வது அதே யாத்திராகம் 14வது இடத்துல நீ பாருங்க என்ன சொல்றாரு பாருங்களேன். 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்ற எய்த்திரின் மேல் என்றைக்கும் காண மாட்டீர்கள். வசனம் சொல்லுதுங்க. இவ்வளவு நாள் உங்களுக்கு விரோதமாக இருந்தவன் இனிமேல் இருக்க மாட்டான். உனக்கு எதிராக வந்தவன் வரமாட்டான். உன் வருமானத்தை கெடுத்தவன், உன்னுடைய ஆசீர்வாதத்தை பிடுங்கவன் அவன் இருக்க மாட்டான். கர்த்தர் வழியை அப்படி ஒன்று சரிப்படுத்துறாருங்க. அவர் சொல்றாரு பாருங்க, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க விரோதி இனிமேல் பார்க்க மாட்டீங்க. உனக்கு இடையூறாய், உனக்கு தடையாய், உனக்கு பிரச்சனையா இருக்கவே மாட்டான். அப்படிலாம் உன்னை கூட்டு வரேன். வனாந்தரத்துல நீ இருக்க, ஆனா உனக்கு விரோதி கிடையாது. நீ வனாந்தரத்துல தான் இருக்க, உனக்கு சத்துரு கிடையாது. நீ வனாந்தரத்துல தான் இருக்க, உனக்கு எந்த ஒரு பயம் கிடையாது. அப்படி உன்னை நடத்திட்டு இருக்கேன். வனாந்தரத்துல தான் இருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா உங்களை எவ்வளவு மேன்மையா, எவ்வளவு பக்குவமா, எவ்வளவு நேர்த்தியா, எவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்காரு. இனிமேல் நீங்க பாருங்க, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, வந்துட்டாங்க, வனாந்தரத்தில் வந்துட்டாங்க. எதிரில் செங்கடல் நிற்குது, பின்னாடி பார்வோனுடைய சேனை நிற்குது. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு மனசுல என்ன பயம் வருது. இப்போ நீங்க இதெல்லாம் பார்க்காதீங்க, இந்த உலகத்தை நீங்க திரும்பி பார்த்துட்டீங்க வச்சுக்கோங்களேன், பயம்தான் வரும். பயம்தான் வரும். உலகத்தை உங்க பின்னால நடக்கிற இந்த உலகத்தினுடைய காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா பயந்துதான் நீங்க வாழணும். சொல்லுங்க, நீங்கள் நான் நிம்மதியா இருக்கோங்க. இஸ்ரேல் தேசத்துல அங்க நடக்கிற யுத்தங்களை நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. அங்க பயமா இருக்குது. ஒரு நாள் வாழ்ற வாழ்க்கை கஷ்டம். ஆனா தேவன் நமக்கு இங்க சுதந்திரத்தையும் சமாதானத்தையும் தேவன் தந்திருக்கிறார். 40 நாள் பிரேயர் சந்தோஷமா நடத்திக்கிட்டு இருக்கோம். கர்த்தருடைய பெரிய கிருபை. ஆகவே இங்கு அவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்க. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்திலே நீ என்றைக்குமே இன்னைக்கு இருக்க கஷ்டத்தை வருங்காலம் அனுமதிக்காதுங்க. இப்ப இருக்க வியாதி வருங்காலம் அனுமதிக்காது. ஏசியம் கூட இருக்காரு. ஏசியம் கூட இருக்கும்போது இனிமேல் வர்ற காலத்துல எனக்கு வர்ற வியாதி அனுமதிப்பாரா? எனக்கு இருக்க துன்பங்களையும் துயரங்களையும் பாடுகளையும் வேதனையும் அனுபவிக்க மாட்டார். கீழே சொல்றார் 14ஆம் வசனம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்க சும்மா இருப்பீங்க. நீங்க தேவனை சரியா, இயேசுவை சரியாக புரிந்து கொண்டு அவருடைய பாதையில் நடக்கும்போது நீங்க சும்மா இருப்பீங்க. சும்மா இருப்பீங்கன்னா வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். வேலைக்கு போகணும் தான், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும் தான். பிள்ளைங்க ஸ்கூல் போகாம என் பிள்ளைங்க 10th எழுதியிருக்காங்க, பாஸ் ஆகிடுவாங்க, பாஸ் ஆக மாட்டாங்க. ஸ்கூலுக்கு போகணும் தான், படிக்கணும் தான், கொடுக்கணும் ஹோம்ஒர்க்னா ஒழுங்காக செய்யணும் தான், அப்போ தான் பாஸ் ஆவாங்க. ஆகவே இவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஏங்க, உங்களுக்காக ஒரு யுத்தம் பண்ற ஒரு தெய்வம் இருக்காருங்க. உங்களுக்காக வழக்காடுகிற ஒரு தெய்வம் இருக்காருங்க. உங்களுக்காக பறந்து பேசுகிற ஒரு தெய்வம் இருக்காருங்க. இன்னைக்கு நீங்க அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. எனக்காக யுத்தம் பண்ற ஒருத்தர் இருக்காரு, எனக்காக வழக்காடுறதுக்கு ஒருத்தர் இருக்காரு, எனக்காக பறந்து பேசுறதுக்கு ஒருத்தர் இருக்காரு, பிதாவிடத்துல பறந்து பேசுற ஒருத்தர் இருக்காரு. நம்ம என்ன யோசிக்கிறோம்? நான் இருக்கேன், ஐயோ எனக்கு யாருமே வேணாம். நான் சொல்றேன், யாருமே வேணாங்க, யாருமே வேணாம். பாஸ்டர் வரணுமா? தேவையில்லை. பாஸ்டர் தேவையில்லைங்க. ஏசு உங்களுக்காக யுத்தம் பண்ண ஆயத்தமா இருக்கார். நீங்க சும்மா இருங்க. சும்மா இருங்கன்னா, நீ சர்ச்சுக்கு வர மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன், நான் சும்மா இருப்பேன், வசனம் அப்படி சொல்லுது, சும்மா இருப்பேன் அப்படின்னா நீங்க யுத்தத்துல பயங்கர தோல்வியத்தை சந்திப்பீங்க. 15 வசனம் பாருங்க, அதே 14:15. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இடத்துல முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேலின் புத்திரருக்கு சொல்லு. நல்லா சொல்ல, நீ நின்றுட்டு இருக்காது, நிற்கிறது சரியில்லை. நீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணத்துல நீங்க நின்றுன்னு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறா சரி கிடையாது. போங்க, நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் போங்க. என் தேவன் சர்வ வல்லமை நம்பி போங்க. நான் ஆராதிக்கிற தேவனே தப்புவிக்க வல்லவராக இருக்க நம்பி போங்க. ஏங்க, அவ்வளவு பெரிய நெருப்பை பார்த்துட்டு நம்பி உள்ள போனாங்க. பார்த்துக்கலாவா? நீயா நானா? நீ கொளுத்துறை நெருப்பு பெருசா, நான் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் பெரியவரா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தைரியமா இருந்தாங்க. நீ கொளுத்து. எவ்வளவு கொளுத்துவ? எரிகிற சூளையை 7 மடங்கு நெருப்பாய் அவர் அதிகமாக்கினார்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அதை விட சர்வ வல்லமையுள்ள தேவன்.
நீ அதை காட்டிலையும் எவைகள் எப்படிப்பட்ட நெருப்ப சூளையை ஆக்கினாலும் சரிதான், அதிலிருந்து என்னை தூக்கி எடுக்க என் தேவனாலே முடியும். நீ எவ்வளவு கடல்ல இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனையில் இருந்தாலும், எவ்வளவு பாதிக்கப்பட்டாலும் கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். நீ அவரை விட்டுட்டு உலக மனுஷன் முன்னாடியே போயிட்டு அவன் மூஞ்சியே பார்த்துக்கிட்டு எப்போ வருவான் எப்போ வருவான் எப்போ வருவான் எப்போ போவான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இயேசுவை நம்பி போனார்கள். தேவன் அங்கே வனாந்தரத்தில் போய் அப்போ புலம்பாதீங்க, கஷ்ட காலத்தில் புலம்பாதீங்க. வனாந்தரத்தில் போய் புலம்புறாங்க. ஏன் புலம்புறீங்க? நல்லா இருக்கும் போது ஆகோ ஓஹோ அல்லேலூயா ஸ்தோத்திரம் எல்லாம் வந்துச்சு. நீ வனாந்தர வாழ்க்கை வந்த உடனே அப்படியே கலங்குறீங்க, புலம்புறீங்க. நீ சில நேரங்கள்ல அப்படித்தான் என்ன பண்ணணும், நம்ம யோசிக்கிறோம். வனாந்தர வாழ்க்கையை பார்த்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுறதுக்கு என் ஆண்டவராக இயேசு இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு வனாந்தரத்தில் நீங்கள் உங்களுடைய பிரயாணத்தை தொடக்குங்க. பாருங்களேன், ஆமாம் 7 மடங்கு அக்கினியாக இருக்கட்டும், பயப்படாதீங்க. அதில் தூக்கி போட்டாலும் என் ஆண்டவர் என்னை காப்பாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் அதுக்குள்ளே வருவார். எதுக்குள்ளே வருவாருங்க அவர்? வனாந்தரத்தை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகிறீங்களா? பாடுகளை குறித்து, கவலைகளை, வியாதிகளை குறித்து நீங்கள் சோர்ந்து போகிறீங்களா? இல்லை, என்னை விடுவிக்க வல்லவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் எனக்காக மேகஸ்தம்பத்தை அனுப்புவார். அவர் எனக்காக அக்கினி ஸ்தம்பத்தை அனுப்புவார். அந்த ஒரு நோக்கம், அந்த ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சு வச்சுங்களேன், எதை குறித்தும் கவலைப்பட, நாளை தினத்தை குறித்து கொஞ்சம் கூட கவலையப்பட மாட்டோம். அடுத்த வாரத்தை குறித்து கவலையப்பட மாட்டோம். ஆமென். நாளைக்கு இந்த அப்பந்தான், இந்த கைப்பிடி மாவு தான், இதை சுட்டுட்டு நான் சாக போறேன்னு சொன்ன அந்த அந்த அம்மாவுக்கு எங்க இருந்து வந்துச்சு? பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் மாவு எங்க இருந்து வந்துச்சு? எண்ணெய் எங்க இருந்து வந்துச்சு? கும்பிட்டுத்தான் இதெல்லாம் சுட்டுட்டு நான் சாக போறோம், என் வாழ்க்கை முடிய போகுதுன்னு நினைச்சாங்க. ஆனா தேவன் அதற்கு இடம் கொடுக்கவே இல்லை. உன் தேவன் உன் கூட இருக்கும்போது, உன்னை படைத்தவர் உன் கூட இருக்கும்போது, உன்னை ரட்சித்தவர் உன் கூட இருக்கும்போது உன்னை சாக விட்டுருவாரா? நீ சொல்லலாம் நான் செத்து போறேன், இந்த ஒருபடி மாவுல என் வாழ்க்கை முடிய போது நீ நினைச்சிட்டு இருக்கலாம். உன் பஞ்சகாலம் தீர்வு வரலை உனக்கு போஷிக்க தேவன் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நீங்க நினைக்கிறது அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன அவ்வளவுதான். நம்ம அறிவு அவ்வளவுதானே? உங்களுடைய அறிவு என்னுடைய அறிவு அவ்வளோதான் இருக்குது. பானையே பார்த்துக்கிட்டு இருக்குது. பானையில் இல்லையே மாவு போச்சு, டப்பாவில் எண்ணெயை பார்க்குறது, எண்ணெயும் வற்றி போச்சு. இன்னும் அவ்வளோதான், திண்டு செத்துருவோம். தேவனுடைய பிள்ளைய, உன்னை மாவு செலவு நீ நினைக்கிற உன் பானையை நிரப்ப அவரால் முடியும். ஆமாம், மனுஷனால் கூடாது, தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. உன் ஜீவன் அவர் கையில் இருக்குது. நீ நினைக்கிற போயிடலான்னு விட்டா போதும். என் ஊழிய நாட்கள் நினைச்சது உண்டு தான். எதுக்கு வாழணும்? இந்த ஊழியத்தில் என்ன இருக்குது? நான் எல்லாத்தையும் விட்டு தானே வந்திருக்கேன். என்ன நடக்குது? புலம்புன நாட்கள் உண்டு. எத்தனையோ சபைகளுக்கு போய் உழைச்சி கட்டி கடைசியில் எல்லாம் ஏமாற்றம் தான். நினைச்சது உண்டு. பிரியமானவர்களே, தேவன் அதான் ஒரு காலத்துக்கு ஏற்ற ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அந்தந்த காலத்தில் அதை காரியம் கைகூடி வர பண்ணுவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தேவனை கோபப்படுத்துகிற தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் மாட்டி வனாந்தரத்தை பார்த்து இயேசு மேலே வருத்தப்படாதீங்க. இருக்க கஷ்டத்தை பார்த்து இயேசு மேலே கோபப்படாதீங்க. இயேசு எனக்கு எதுவுமே செய்யலை, என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கல சொல்றீங்க, சொல்லாதீங்க. இயேசுவின் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் தான். உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் தான். உன்னை சபிக்கிற தேவன். நான் சபிப்பேங்க, நான் உங்களை கோவப்படுவேன், திட்டுவேன், என்ன வேணா பண்றேன். நான் மனுஷன், மாம்சமான மனுஷன். தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய பார்வைக்கு நீங்கள் விலையேற பெற்றவர்கள். நான் உங்களை அற்பமா நினைக்கலாம், நான் உங்களை உதாசீனப்படுத்தலாம். உங்களை படைத்த தேவன் உங்களை அருமையாக நடத்தக்கூடியவர். உங்களை மேன்மையாக தாங்க வைப்பார். எப்படிங்க உங்களை கவுத்திடுவார்? மனுஷனா சூனியம் வைக்கிறதுக்கு, மந்திரம் பண்ணுறதுக்கு, உன்னை பழி வாங்கிறதுக்கு மனுஷனாங்க அவரு? மனுஷன் தான் உன்னை பழி வாங்க துடிக்கிறான். உன்னை அழிக்கிறதுக்கும், உன்னை கெடுக்கிறதுக்கும், உன் பேரை கெடுக்கிறதுக்கும் மனுஷன் துடிக்கிறான். தேவன் இயேசு ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டார். அவர் தேவனுங்க. அவர்
சும்மா இருங்க, நீங்க சும்மா இருந்து பாருங்க, ஆய முடியிட்டு கம்மிட்டு இருந்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்யறத நீங்க வனாந்தரத்தை பார்த்து மட்டும் நீங்க அவரை கோவப்படுத்துறாங்க. என் வாழ்க்கை எப்படி போச்சேன்னு நினைக்காதீங்க. என் கனவு உடைஞ்சு போச்சு, நான் இப்படி எல்லாம் கனவு கண்டேன், ஆனா அந்த கனவு பலிக்கலையே, இப்படி நினைக்கிறீங்களா? நினைக்காதீங்க. ஒரு நாள்ல யோசேப்புடைய கனவு அவனுடைய பெத்தவங்களுக்கு முன்பதாக பரியாசமா இருந்துச்சு, அவனுடைய சகோதரனுக்கு முன்பதாக பரியாசமா இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் வந்தது, அவன் கண்ட சொப்பனத்துக்கு பதில் கிடைத்தது. இன்னைக்கு ஒருவேளை நீங்க யோசித்த காரியங்கள் ஒருவேளை நடக்காம இருக்கலாம் நினைக்கிறீங்களா? அதனால வனாந்தர வாழ்க்கையை குறித்து கொஞ்சம் கூட கவலைப்பட, கஷ்டங்களையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் நினைச்சு கொஞ்சம் கூட கவலையே படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறார். நம்ம தேவ சமூகத்தில் சரியா இருந்துட்டு போயிடுவோம், அவ்வளோதான். யாரையும் பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்க. இயேசு உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களை ஒரு காலத்தை விட மாட்டார். இரண்டாவதாக அந்த பகுதியில் வாசிக்கும் போது அவர்கள் வசனத்தில் போட்டுக்குது, அதே 8ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 5ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்தில், இன்று அவர் சத்தத்தை கேட்போம் வனாந்தரத்தில் கோபம் மூட்டினார்கள். கோபம், இயேசுவை கோபப்படுத்தினார்கள். இயேசு கோபம் வந்துச்சு, உங்களுக்கு தெரியுமா? எப்போ கோபம் ஊட்டினாங்க? தேவாலயத்துக்கு போனார். தேவாலயத்தில் விற்கிறவர்களும் கொள்கிறவர்களையும் பார்த்து என்ன பண்ணார்? சவுக்கை உண்டாக்கி அடித்து விரட்டி துரத்தினார். கோபப்படுத்தினார்கள், இயேசுவை கோபப்படுத்தினார்கள். யாரு? யூதர்கள், பரிசேயர்கள், அங்கிருந்த ஆசாரியர்கள். இவர்கள் இயேசுவை கோபப்படுத்தின. இன்னைக்கு உங்களை நீங்க இயேசுவை கோபப்படுத்தக்கூடிய மக்களா இருக்கீங்களா? வனாந்தரத்தை பார்த்த உடனே உங்களுக்கு கோபம் வருதா? நீங்க நினைச்சது நடக்கிறீங்களா? கோபம் வருதா? ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசி காட்டுற பாருங்களேன். நான் உங்களுக்கு சொல்றேன், நான் அப்படியே நான் சொல்லி முடிக்கிறேன், நமக்கு நேரம் குறைஞ்சிட்டே வருது, சரிங்களா? அவங்க இருதய கடினத்தை ஆண்டவர் பார்க்க. அவங்க இருதய கடினம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்வோன் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்துகிறார். பார்வோனுடைய இருதயத்தை இவங்க போகிறேன்றாங்க, சொல்லுவான், நீங்கள் போங்கன்னு சொல்லுவான். நீங்கள் போங்க உங்கள் தேவனை ஆராதிங்கன்னு சொல்லுவான். அப்புறம் கொஞ்சம் கழிச்சு நீங்கள் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். பார்வோனுடைய இருதயத்தை தேவனே கடினப்படுத்தினார், அது நீங்கள் பார்க்குறீங்க, சரிங்களா? ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய இருதயம் ரொம்ப கடினமாக இருந்துச்சுங்க, ரொம்ப கடினமாக இருந்துச்சு. இன்னைக்கு உங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது? உங்களுடைய இருதய சூழ்நிலை எப்படி இருக்குது? யோசித்து பாருங்க. உங்களுடைய இருதய சூழ்நிலைகள் உங்களுக்கு கடினமாக இருக்குதா? நீங்கள் நிறைய வசனங்களை கொடுக்கலாம், நிறைய வசனங்களை கொடுத்துட்டு போகலாம். நான் ஒரு சில வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன், சரிங்களா? மார்க் எழுதின சுவிசேஷம், அதை ஒரு சில வசனங்கள் மட்டும் நான் சொல்லிட்டு நான் வேற பகுதிக்கு நான் கடந்து போகிறேன், சரிங்களா? மார்க்கு உங்களுக்கு தெரியலையா? புதிய ஏற்பாட்டில் மத்தேயுக்கு எடுத்து வரும் பாருங்க. மார்க்கு 3ஆவது அதிகாரத்தில் 5ஆவது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் ஒரு விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருக்கிறவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டி என்றார். அவன் நீட்டினான், அவன் கை மறு கையை போல சுஸ்தமாயிற்று. சில காரியங்களை தேவன் நமக்கு செய்யாத காரணம் இருதய கடினம். இருதய கடினத்தை பார்த்து தேவன் விசனப்படுகிறார். யாருக்குள்ள இருந்துச்சு? 1ஆம் வசனம் பாருங்க, 3:1, மார்க் 3:1. மறுபடியும் அவர் ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூமின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் மேல் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். யார் நோக்கமாக இருந்தாலும்? தேவாலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள், வெளியிலே இருக்கிறவங்களை சொல்லல. தேவாலயத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறவர்களை பார்த்து சொல்கிறார். அவர் 2ஆம் வசனம், ஓய்வு நாளில் அவர் சொஸ்தமாக்கினால் அவர் மேல் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அப்பொழுது அவர் சூமின கையுடைய மனிதனை நோக்கி எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவனை பார்த்து, யாரை பார்த்து? அந்த வியாதியா இருக்கவனை பார்த்து, சூமின உருப்படையவனை பார்த்து, ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். 5ஆம் வசனம், அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம். நன்மை செய்யறதுக்கு வாய் வரல, கேட்கிறாரு, அப்பா நன்மை செய்யறதா தீமை செய்யறதா? ஓய்வு நாள் தான், ஏன் சொல்ல வேண்டியதானே?
ஏங்க அவனுக்கு சூழ்நிலை உறுப்புங்க, நடக்க முடியல, தொட முடியல. இயேசுவே அவனுக்கு சுகம் கொடுக்கணும் யாரும் சொல்ல மனசு வரலையே, நல்லா இருக்கணும்னு சொல்ல முடியலையே. ஏன் சபைக்குள்ள இருக்க ஒரு விசுவாசி நல்லா இருக்கணும் சொல்ல முடியல, என்ன வரல கேட்கிறாரு, ஒப்படைக்காரு எல்லாத்தையும். அவர்கள் அப்படியே பேசாம, 4ஆம் வசனம் கீழே பாருங்க, அதற்கு அவர்கள் பேசாமல் சைலன்ஸா இருக்காங்க, பேசவே மாட்டாங்க, எந்த ஒரு பதில் கொடுக்காதவர்களா இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனை சோகமாக்க விரும்புறேன், நீங்க சொல்லுங்க. அங்க யார் உட்கார்ந்து இருக்கிறது? அங்க உட்கார்ந்து இருக்கவங்க யாரு? ஆசாரியர்கள், யூதர்கள், நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்ட நியாயப்பிரமாணிகள். அவங்கள பார்த்தா கேட்கிறாரு, அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க. உடனே ஆண்டவர் அவருடைய இருதயத்தை பார்க்கிறார். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் விசன் ரொம்ப வருத்தப்பட்டார். நீங்க உங்களுடைய இருதயம் மற்றவங்களுடைய காரியத்தில் கடினமா வச்சுக்காதீங்க. அவங்க ஊழியம் செய்யறாங்க, நல்லா இருக்கா, உங்க இதயத்தை கடினப்படுத்தாதீங்க. அவங்க வளர்றாங்க, உங்க இதயத்தை கடினப்படுத்தாதீங்க. அவங்க நல்ல சபைக்கு செய்யறாங்க, உங்க இதயத்தை கடினப்படுத்தாதீங்க. ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கார், ஆண்டவர் கவனிச்சுட்டு இருக்கார். அவங்க ஆத்மா சம்பாதிக்கிறாங்க, உங்க இதயத்தை கடினப்படுத்தாதீங்க. அது தேவனுக்கு தான் மகிமை. ஒரு ஆத்மா சம்பாதிக்கிறது பாஸ்டருக்கோ சபைக்கோ இல்ல, தேவனுக்கு மகிமை. அதனால இவங்க இருதயம் கடினம். அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் கை ஊனமாவே இருக்கணும், அவன் கால் ஊனமாவே இருக்கணும், அவன் வாய் ஊமையாவே இருக்கணும். இப்படித்தான் யோசிக்கிறாங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, அப்பா என்ன செய்யணும் சொல்லுங்க. அப்படி பேசாமல் இருந்து நீ என்ன அப்படித்தான் நம்ம நிறைய பேர் இருக்கோம். இன்னைக்கு பேசாம அப்படியே அமைதியா, யார் எப்படி போனா என்ன, சபை எப்படி போனான்னு, ஊழியம் எப்படி போனான்னு, பாஸ்டர் எப்படி போனான்னு பேசாமல் இருந்தார்கள். எங்க சபைக்கு ஆத்துமாக்கள் வேணுங்க. உங்களுடைய பெயரின் அடிப்படையில் சில ஆத்துமாக்கள் பரலோகத்தில் வர வைக்கப்படணுங்க. இது நான் கொண்டு வந்த ஆத்மா, இது நான் சம்பாதிச்சு விளையாடப்பட்ட சொத்து சொல்லணுங்க. பரலோகத்தில் உங்களுக்காக அந்த ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர், நான் ஞானஸ்தானம் கூட உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஞானஸ்தானம் கொடுக்கணும் பாஸ்டர் பெரிய இவரா சுப்பீரியரா சொல்லுங்க. ஞானஸ்தானம் கொடுக்கணும் பாஸ்டர் சுப்பீரியரா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கடவுளுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவை உண்டாக்குறது எங்களுடைய வேலை. ஞானஸ்தானம் என்ன பண்றோம்? ஞானஸ்தானம் ஆண்டவரே, இந்த பிள்ளை, இந்த மனுஷன், இந்த மனுஷி இந்த சபையில எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறாங்க, உங்களுக்கு ஞானஸ்தானத்தின் அடிப்படையில் உங்களோட நாங்கள் சேர்த்துறோம், அவ்வளவுதான். அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துறோம், அவ்வளவுதான். இதனால எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஞானஸ்தானம் நீங்க நிறைய பேர் ஞானஸ்தானம் கொடுத்தா பெரிய பந்தாவ பெருமையா அப்படியே உலாவுறோம், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அக்ரிமெண்ட் பண்றோம். எப்படி மணிக்கும் பிரியாவுக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணி விட்டோமோ அது மாதிரி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்க திருமண வாழ்க்கையில் இணைஞ்சிட்டாங்க, அவங்க குடும்பமாக மாறிட்டாங்க. அதே போல ஞானஸ்தானங்கிறது என்ன? ஆண்டவரே, இந்த சபையில் இத்தனை வருஷம் இந்த பாப்பா இந்த தம்பி இருந்தாங்க, இவங்கள உங்க கையில நான் கொடுத்துறேன், இப்போ என்னுடைய பொறுப்பு முடிஞ்சிருச்சு ஆண்டவரே, என்ன நீங்க பார்த்துக்குங்க, அவ்வளோதான். அவர் பார்த்துக்குவார், எனக்கு அது பிறகு வேலையே கிடையாது. இப்போ என் கண்ட்ரோல் இருக்கவங்கள நான் தேவனுடைய கண்ட்ரோலில் போய் ஒப்பு கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்குங்க ஆண்டவர், என்ன உங்களுடைய பிள்ளை ஆண்டவர். இதுவரையும் சபையில் என் கீழே என்னுடைய வேலையை கேட்டு இல்லை, இனிமேல் உங்களுடைய வேலையை செய்யணும், உங்க பிள்ளை. இதுதான், வேற ஒன்று ஞானஸ்தானத்தில் என்ன இருக்குது? இதனால என்ன ஒன்றுமே கிடையாது பிரியமானவர்களே. ஆகவே இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கு மார்க்கில் அவர்களை குறித்து ரொம்ப சொல்றாரு. அவர் இருதய கடினப்பட்டு நிற்குது. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது சொல்லுங்க? அவர்களுடைய லூக்கால அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. தேவனுடைய கரத்திலிருந்து அந்த அப்பத்தை வாங்கி புசித்த உடனே அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. ஆனா இன்னைக்கு நம்முடைய இருதயம் கடினப்பட்டு கிடக்குது. இருதய கடினம். ஆண்டவர் சொல்றாரு, விசனப்பட்டார். அநேகருடைய இருதயம் கடினப்பட்டது இயேசு பார்த்து கொண்டு இருக்கார். வெளியே சிரிக்கிறோம், வெளியே கை கொடுக்கிறோம், ஆனா நம்முடைய இருதயம் கடினப்பட்டு கிடக்கிறதை அவர் பார்க்கிறார். அவருடைய இருதய கடினத்தை விசனப்பட்டு பாருங்களேன், அவருக்கே கோபம் வந்துருச்சுங்க. அந்த வசனத்தை பாருங்க,
அவனுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவளை பார்த்து ஒரு கோபம் வந்துருச்சு. என்ன இவ்வளோ மட்டமாக இருக்காங்களே, நியாயப்பிரமாணத்தை பேசுறேன்றான், ஆனால் நியாயப்பிரமாணத்துக்கு செவி கொடுக்காதவர்கள், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கானே. இவன் ஆசாரியன்னு சொல்றான், பலிபீடத்துல இருந்து பிரசங்கம் பண்றான், அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாமல் இருக்கானே. ஏங்க இவன் நீங்கள் ஆண்டவர் இப்போ இறங்கி வர்றாரு வச்சுங்களேன். இப்போ இங்கே ஒருத்தர் இப்போ சேகர் தான் கொஞ்சம் கஷ்டப்படுறா வச்சுக்க. ஆண்டவர் வந்து என்கிட்ட கேரு, ஏப்பா இந்த பாரு நீ சொன்னால் அந்த மனசை நான் ஆசீர்வதிச்சிருவேன், நீ என்ன நினைக்கிறேன்னு சொன்னால் நான் என்ன சொல்லணும்? நான் பெருந்தன்மையா, ஆண்டவரே என்னை கூட தரித்திரமாக்குங்க, எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் ஒரு பண்டாரம், நான் ஒரு பரதேசி, நான் எப்படின்னா போகிறேன், அவருக்கு பொண்டாட்டி இருக்குது, 3 பிள்ளைங்க வச்சுருக்காரு, அவரை ஆசீர்வதிக்கணும்னு நான் சொல்லணும். நான் சொல்லாம ஐயோ நல்லாவே இருக்கக்கூடாது, வேணாம் 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 அப்படின்னா நியாயமா? இங்கே ஆசாரியம் உட்காந்துருக்கான், பார்க்குறான், இவன் நல்லா பேண்ட் ஷர்ட் போட்டு ஜிப்பா போட்டு குல்லா போட்டுட்டு இவன் அப்படி தான் நடத்துவான். குல்லா போட்டு இவன் நடத்துகிறான், சபையை நடத்திட்டு இருக்கான். ஆண்டவர் கேட்குறாரு, இந்த பாரு அவருக்கு சோகம் கொடுக்கட்டா அப்படின்னு கேட்டால் அப்படியே இருக்காங்க, ஒரு வார்த்தை கூட பேசலையாங்க. 5ஆம் வசனம், அவனுடைய இருதய கடினத்திலுமே விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றில் இருந்தவளை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டி என்றார். அவன் நீட்டினான், அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதோடு கூட ஆலோசனை பண்ணினார்கள். எப்படி இருக்கு பாருங்க, எப்படி இருக்குது. ஆண்டவர் கேட்குறாரு, பதில் சொல்ல மாட்டாங்க. அற்புதம் செய்கிறாரு, ஏற்றுக்க மாட்டாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அதுதான். ஆண்டவர் பேச விரும்புகிறாரு, நீங்கள் பேச மாட்டீங்க. ஆசீர்வதிக்கிறாரு, ஏற்றுக்க மாட்டீங்க. சிலர் ஏற்றுக்கிறதில்ல, அது ரொம்ப விசனப்படுறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணுற, பரிசேயரை பார்த்து இவன் கொலை செய்கிற ஆள் நல்லா தெரியும். ஆமாம், நீங்கள் பக்கத்தில் உங்கள் கூட பேசுகிறவங்க பழகிறவங்க எல்லாம் நல்லவங்க நினச்சிக்காதீங்க, கொலை செய்கிறவங்க பக்கத்தில் இருக்காங்க. உங்களை படுகுழியில் தள்ளுறதுக்கான ஆட்கள் பக்கத்தில் இருக்காங்க. ஆனால் அப்படி இருந்து தான் தேவன் என்ன செஞ்சார், அந்த சூமின கை உருப்படையவனுக்கு கர்த்தர் சோகம் கொடுத்தார். உடனே உங்களுக்கு பொங்கி எழுது பாருங்க. 6ஆம் வசனம், உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஏரோது எடுத்து போயிட்டாங்களாங்க. விடக்கூடாது, எங்களால் முடியல, எங்களால் ஊழியம் பண்ண முடியல, எங்களால் ஜெபம் பண்ண முடியல, எங்களால் தேவனுடைய நாம மகிமைப்படலை, அதனால நானே. அவர் யார், அவர் செய்கிறாரு, என்னோட வயசுல சின்னவர், அவர் பேசலாம் 1000 5000 ஜனம் வருது, நான் பேசலாம் 10 பேர் சபையில் உட்காந்துருக்கான். கோபம். இவர் வந்தா மட்டும் பயங்கர கூட்டம், இவர் சொல்றதுக்கெல்லாம் ஜனங்கள் ஆர்வமா கேட்டு 3-4 நாள் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா நாங்க 3 நிமிஷம் பேசுறாலும் மக்களுக்கு வெறுப்படுத்தி ஓடி போயிடுறாங்க. அதனால என்ன, அது உனக்கு அவரை கொலை செஞ்சிரு. பிரியமானவர்களே, உன்னுடைய வளர்ச்சி, உன்னுடைய ஆசீர்வாதம், உன்னுடைய முயற்சி, உன்னுடைய திறமை மற்றவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் என்னதான் கொடுங்க, எங்கே வேணாலும் ஒத்திக்க வைங்க, பிடிக்கவே பிடிக்காது. ஒரு வசனத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன், சரிங்களா? அதுக்கு மேலே டைம் கிடையாது, சரிங்களா? அதே மார்க்கு 6வது அதிகாரம் 52வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. 52வது வசனத்தில் வாசிக்கிறேன். அவருடைய இருதய கடினம் முழுதாக இருந்தபடினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள். அற்புதம் செஞ்சுட்டு மீதி அப்பங்களை கொண்டு வரல. இது அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, வேஸ்ட் பண்ணுறது. சிலர் வேஸ்ட் பொருளை வேஸ்ட் பண்ணுறது, அப்படிப்பட்ட ஆட்கள் அவங்க கொண்டு வரல. வசனம் சொல்லுது, அவருடைய இருதய கடினம் உள்ளதாக இருந்தபடினால் யார் தூக்குறது, யார் சுமக்கிறது? நிறைய பேர் அப்படித்தான், அவங்க சுமக்கட்டுமே, இவங்க தூக்கட்டுமே. ஆனால் அவங்க இருதய கடினத்தை தேவன் பார்க்கிறார். தேவனுடைய காரியத்தில் எந்த கேரக்டராக இருந்தாலும் அதில் நீங்கள் என்ன பண்ணணும், பங்கெடுக்கணும். பெருக்கிறதா இருந்தாலும் சரிதான், கழுவுறதா இருந்தாலும் சரிதான். இதெல்லாம் எங்களுடைய கேரக்டர் கிடையாது, இதெல்லாம் நாங்கள் செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லை அப்படின்னு இருதயத்தை கடினப்படுத்திடாதீங்க.
தேவனுடைய ஊழியம் சமமானது. பிரசங்கம் பண்ணுறது மாற்றம் தேவனுடைய ஊழியம் கிடையாது. இல்லை, அற்பமாக இருக்கிற வேலை செய்கிறதும் தேவனுடைய ஊழியம்தான். ஆனால் தேவன் அதில் தான் பிரியப்படுவார். இப்படி நின்றுட்டு பேசுறதுனால தேவன் பிரியப்படுவாரானா இல்லவே இல்லை. தேவனுடைய பிள்ளையே, இன்னொரு வசனத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. அதே மார்க்கு 8வது அதிகாரம் 17வது வசனம். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் இல்லாததினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாக இருக்கிறதா? அதே தான் சொல்கிறேன். அதை குறித்தே அது நீ 14 வசனம் பாருங்களேன். 14 வசனம் 8:14. சீசர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படவில் அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. 15 வசனம். அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயனுடைய புளித்தமாவை குறித்து ஏரோதின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையார்கள் என்று கற்பித்தார். இவங்க என்ன சொன்னாங்கன்னா, வேஸ்ட் பண்ணணும். நிறைய பேர் அப்படி தான் வேஸ்ட் பண்ணுறாங்க பொருட்களை. ஏரோதனுடைய அவங்களுடைய பழக்க வழக்கம் வேஸ்ட் பண்ணுறது. நம்முடைய ஆவிக்குரிய குடும்பங்களில் நிறைய பேர் நிறைய வேஸ்ட் பண்ணுறாங்க. பொருளை வேஸ்ட் பண்ணுறது, பணத்தை வேஸ்ட் பண்ணுறது, நேரத்தை வேஸ்ட் பண்ணுறது. நாங்கள் டிவிலையாவது உட்கார்ந்து சீரியல் பார்ப்போம் வழியே உபவாசத்துக்கோ ஜெபத்துக்கோ வரமாட்டோம். ஏன்னா எங்களுக்கு இதுதான் இஷ்டம். நோவா கடந்தாலும் பெட்டை விட்டு எந்திரிக்க மாட்டோம். டிவிக்கு முன்னால் தான் பெட்டை போட்டு படுப்போம். அது என்ன நோவாக இருந்தாலும் சரி தான். சர்ச்சுக்கு போகிற பலன் இருக்கும், வரமாட்டோம். இன்னைக்குன்னா ஊழியம் குறைஞ்சிருச்சுங்க. ஒரு காலத்தில் நான் என்ன சொல்கிறேன், நம்ம சபையில் எப்படி ஊழியம் நடந்துன்னு தெரியுமா? மூத்தவங்களுக்கு தெரியும். நீ நம்ம சபையில் என்னத்த ஊழியம் நடக்குது? நிர்மலா ஊழியம் சூப்பராக போகுது, சித்ரா ஊழியம் சூப்பராக போகுது. வேற என்ன ஊழியம் போகுதுன்றீங்க? பிரியமானவர்களே, நான் என்ன சொல்கிறேன், சாப்பாட்டு ஊழியம். சேகர் பார்த்து முடிக்கிறார். அட பாவி, என்ன சொல்லாமல் இருக்காடான்னு. அவர் ஊழியம் நல்லா தான் பண்ணுறாரு, சரிங்களா? குறை சொல்ல முடியும். அதனால் சில ஊழியங்கள் நல்லா போகுது. ஆனால் அந்த காலத்தில் கிராமமாக போனோம். இன்றைக்கி போகிறோமா? ஆனால் ஆத்து மகள்லாம் கூப்பிட்டு வந்து எப்படியா எங்கள் சபை தாங்க அப்படின்னு சொன்னோம். எங்கள் சபைன்னு சொல்கிறேன், ஏசுனார் இங்கே இருக்கார் வாங்கன்னு சொல்லி. நீ யார் கூப்பிட்டு வரா? நீ யாரும் கூப்பிட்டு வரதில்லை. ஏதோ தம்பிமார் கல்யாணம் பண்ணி ஒன்று கூப்பிட்டு வரானுங்க. அவங்களுக்கு தான் நன்றி உள்ளவங்களாக நான் இருக்கணும். ஆமாம், கடற்கல் நான் இருக்க வரலையும். சீரம் கல்யாணம் பண்ணுங்கப்பா. 2 கல்யாணம் பண்ணிட்டு போகிறீங்க, அது ரொம்ப ஆபத்து. எனக்கு அப்படிப்பட்ட ஆத்மாவில் தேவையில்லை. ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்டாட்டியை கூட்டுவாங்க. எனக்கு திறமை இருக்குது பாஸ்டர், நான் 2 கூட்டு வரட்டா பாஸ்டர்? அப்படியே போ, எங்கேயாவது கைவெளிக்கு போ. ஒன்று போதும், ஒரு பொண்டாட்டியை கூட்டுவாங்க போதும். ஒன்றை நீங்கள் வச்சு கூப்பிட்டு வந்தீங்கன்னா தேவன் உங்கள் மேலே அபிஷேகத்தினாலேயே உங்க நிரப்பார். அதனால் 2 கூட்டு வரப்பறியா? ஒன்றும் முடியலையா? சேகர் இப்போ 2 மாதம் பாஸ்டர் என் வீட்டை பார்த்தேன், மூஞ்ச பார்த்தேன் 1 மாதம் ஆச்சுன்னு சொல்லிட்டார். அந்தளவு வெறுத்து போய் கிடக்காரு அவர். அதனால் பிரியமானவர்களே, இங்கு தேவனுடைய வசனம் அதை தான் சொல்லுது, சரிங்களா? அவர்கள் 14 வசனம், அவர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். ஏன் மறந்து போகிறாங்க? ஏங்க, ஒரு பொருளோ ஏதோ ஒன்று வச்சுங்களேன், பெண்கள் வந்து அவங்களுடைய உடைகளை மறந்துடுவாங்களா? யோசிச்சு பாருங்க, எப்படி மறப்பாங்க? ஐயோ, அவ்வளோதான். புருஷனை கூட மறந்துடுவாங்க. போடா கம்யூனிட்டி, ஏன் துணிதாடா முக்கியம், ஏன் வேற பின்னாடியே வர்றான் பார்த்து எடுத்து வைக்க விட மாட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, சரிங்களா? ஆனால் நம்ம ஆட்கள் ஆமாம் இருக்கிறதுனா விட்டுட்டு அப்படியே ஓட்டப்பையில் போட்டு அப்படியே சோப்பில் வாங்கி உட்காந்துருக்குது. அதனால் இவங்க சாப்பாட்டை விட்டுட்டாங்க. அதனால ஆண்டவர் வந்து கேட்குறாரு, ஏன் இதில் எந்த பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, யார் தூக்குறது? 12 கூட இருக்குங்க. இந்த 12 கூட யார் தூக்குறது? இது எனக்கு வேலையா? தூக்குற வேலையா? சுமக்கிற வேலையா? சில ஆட்கள் சொல்லுவாங்க, இதை நான் தூக்கணுமா, இதை நான் சுமக்கணுமா? அவருடைய இருதய கடினத்தை இங்கே ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு இருதய கடினத்தோடு உட்கார்ந்துருக்கீங்களா? உங்கள் காரியம் ஒன்று நடக்கலைங்கிறதுக்காக, உங்களுடைய சரீரம் அதுக்கு ஒத்து போகாதனால உங்கள் இருதயம் கடினப்பட்டுச்சா? நான் வாசித்து முடிக்கிறேன். சங்கீதம் 94 சங்கீதத்தை எடுத்துங்க, அதை வாசித்து நான் முடிச்சிடறேன், சரிங்களா? சரி, இதைத்தான் சங்கீதத்தில்
நாம் வாசிக்கிறோம். அவர் சொல்லுகிறார் 8-11 வசனங்கள் முடிய 95ஆம் சங்கீதத்தில், இன்று உடைய சத்தத்தை கேட்பீராகில் வனாந்திரத்திலே கோபம் மட்டினது போதும், சோதனை நாட்கள் நடந்தது போல் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து பரீட்சை பார்த்து என் கிரியைகளையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த ஜனத்தை ஆலோசித்து அவன் வழிக்கு போகிற இருதயமுள்ள ஜனங்கள் என்றும் என் வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இலைப்பாறுதலில் அவருடைய பிரவேசிப்பேன் என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டார். 40 வருஷம் நம்பியிருந்த ஜனங்களை ஏமாற்றினார்கள். 40 வருஷம் நம்பியிருந்த ஜனங்கள் இயேசுவை ஏமாற்றினார்கள். 40 வருஷம் கூட இருந்த ஜனங்கள் ஏமாற்றினார்கள். இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க? இயேசுவை ஏமாற்ற போகிறீர்களா? இயேசுவை கோபப்படுத்த போகிறீர்களா? நான் வலிவு போர்களைப் போல வழி விலகி போக போகிறீர்களா? இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆகவே இந்த காலை நேரத்தில் ஆண்டுடைய பிள்ளைகளாகி நீங்கள் நானும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் கண்களை மூடி நான் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். டேவிட் ராஜ் வந்து ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. ஹல்லேலூயா, மை துதிக்கிறோம். இயேசுவே நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி ராஜா. உடைந்த உள்ளம் உமக்காய் ஏங்குதே, முகத்தை பார்க்க கண்களும் துடிக்குதே. உடைந்த உள்ளம் உமக்காய் ஏங்குதே, முகத்தை காண கண்களும் துடிக்குதே. என்னை மகிமை மேகத்தாலே மூடிடும், உங்க காருண்யத்தால் வாழ வைத்திடும். என்னை மகிமை மேகத்தாலே மூடிடும், உங்க காருண்யத்தால் வாழ வைத்திடும். இனி நான் அல்ல, இனி எல்லாம் இயேசுவே. இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கு எல்லாம் நீதானே. இனி நான் அல்ல, இனி எல்லாம் இயேசுவே. இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கு எல்லாம் நீதானே. ஆண்டவரே, உடைந்து போன உள்ளம் உங்களுக்காக ஏங்கிக் கொண்டு இருக்கிறது. வனாந்திரத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உம்மை கோபம் ஓட்டினது போல உம்முடைய திருச்சபை மக்களாக நாங்கள் உம்மை கோபம் ஓட்டாதபடிக்கு உடைய வார்த்தையில நாங்கள் நிலைத்திருக்க, உடைய முகங்களை காணும் போது எங்க கண்கள் எல்லாம் துடிக்கிறதப்பா. எங்களுக்காக நீர் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. அந்த உணர்வுள்ள இருதயத்தோடு, உணர்வுள்ள சிந்தனையோடு கூட நாங்கள் இந்த வார்த்தைகளை உள்வாங்கிக் கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்க. இந்த நாளில பேசின வார்த்தை எங்க ஒவ்வொருடைய இருதயத்தை தொட்டு குணப்படுத்துவதாக, காயங்களை கட்டுவதாக. உடைய வார்த்தையில நாங்கள் நிலைத்திருந்து, உடைய வார்த்தையில நாங்கள் உண்மையுள்ளவராக இருந்து, உடைய வார்த்தையில பிசவாதவர்களா இருந்து கண்ணை கொடுக்கிற பிள்ளைகளை எங்களை ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையானது தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமான வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு, என் தகப்பனாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்கள் எப்படி உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்களோ, நாங்களும் என் சபை மக்கள் அப்படியே கீழ்ப்படிந்து உடைய வார்த்தைகளை கை கொள்கிறோம். சுவாமி நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பாரும். இந்த நாள் இந்த வார்த்தை யாரோட உள்ளத்தெல்லாம் தொட்டதோ அவர்களை குணப்படுத்தும். அவர்கள் காயங்களை கட்டுவீராக, ஒரு விடுதலை தருவீராக, சாபங்களை மாற்றி போடுவீராக.